மிஸ்டர் கதிரேசன், உட்காருங்க. பரவாயில்ல சார், நான் உங்க மாணவன். எப்பவும் போலவே என்ன நீங்க பேர் சொல்லித்தான் கூப்பிடணும். உன்னை மிஸ்டர்னு கூப்பிடுறதுல எனக்கு தான் பெருமை. இந்த காலேஜுக்கு நீ மாணவனா வந்து சேர்ந்த. இப்போ இதே காலேஜுக்கு நீ லெக்சரரா வர போற. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா லெக்சரர் என்னப்பா, உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ கலெக்டராவே வரலாம். இது தற்காலிக போஸ்டா இருந்தாலும் நீ ஐஏஎஸ் எழுதுறதுக்கு பண வசதிக்காக மட்டுமல்ல, அனுபவ ரீதியாகவும் இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணினேன். சார், என் குடும்ப நிலைமை புரிஞ்சு குறிப்பறிஞ்சு நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இந்த கல்லூரியுடைய மேன்மைக்காகவும் மாணவருடைய முன்னேற்றத்துக்காகவும் என்னால முடிஞ்ச சேவையை நான் நிச்சயமா செய்வேன் சார். உறுதி. புது லெக்சர் வந்திருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். டேய், உனக்கு தாண்டா அவன் புதுசு. இவன் கூட பியூசி ஒன்னாவே படிச்ச வேண்டாம். டேய், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? டேய் மணி, பல்ல உடைச்சிடுறேன். சந்தானம், அமர்தலிங்கம், எஸ் சார். பலராமன், எஸ் சார். ஜிம்கி, எஸ் சார். மணி, எஸ் சார். ரவி, எஸ் சார். சுந்தரம், எஸ் சார். கோபால், எஸ் சார். எஸ் சார். எம்கே, என்ன ஏமாத்த நினைச்சு நீ உன்னையே ஏமாத்திக்கிற. ஆஃப் பண்ண அந்த டேப் ரெக்கார்டர. நண்பர்களுக்கு நல்லதுக்குத்தான் துணை இருக்கணும். கெட்ட காரியங்களுக்கு துணை போனா நீயும் கெட்டு போயிடுவ. இனிமேலாவது உன் குணத்தை மாத்தி. Sit down. I said sit down. மாணவர்களே, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இப்போது நான் உங்களுக்கு பாடமாக நடத்தப் போகிறேன். சிலப்பதிகாரம் என்னும் அப்பெயர் சிலம்பு காரணமாக வந்தது என்பது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அந்த சிலம்பு 3 முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இல்லைங்க, கிளாஸுக்கு லேட்டா வந்தது இல்லாம எங்கிட்ட அனுமதி கேட்காம உட்கார போறீங்களே, கொஞ்சமாவது டிசிப்ளின் வேண்டாம்? நீ யாரா எங்களுக்கு புதுசா வந்திருக்கிற லெக்சரர்? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியில, இது கிளாஸ் ரூம். நீ ஸ்டூடெண்ட், நான் லெக்சரர். அத மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேசு. நீங்க 5 பேரை லேட்டா வந்ததுனால நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆப்சன்ட் போட்டுட்டேன். நீங்க விரும்பினா கிளாஸ்ல உட்காரத்துக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரியே கிளாஸுக்கு மட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டேர்ம் டேஸ் குறைஞ்சு பரீட்சை எழுத முடியாம போயிடும். அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உட்காருங்க. சிலப்பதிகார கதைக்கு 3 சிலம்புகள் தேவை. கண்ணகியின் சிலம்புகள் 2, கோப்பெருந்தேவியின் சிலம்பு 1. கண்ணகியின் சிலம்புகள் ஒவ்வொன்றும் காப்பிய நிகழ்ச்சிக்கு இன்றியமையாதது. நான் பாடம் நடத்தும் போது யாரோ தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்துல மவுத்தார்கனை வாசிச்சு கலாட்டா செய்யறாங்க. அவங்க எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் பாடம் நடத்த போறதில்லை. ரவி, நீதானடா மவுத்தார்கன் வாசிச்ச? நீ பாத்தியா? ஆமா பார்த்த. உன்னால எல்லா மாணவர்களையும் அவர் தப்பா நினைக்கப்படுறார். மரியாதையா மன்னிப்பு கேளு.
என்ன மன்னிச்சிடு. அதுரே சார், என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுனாலயோ காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறதுனாலயோ நான் ஒண்ணும் கெட்டு போயிட போறதில்ல. எங்க அப்பா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நான் ஒண்ணு மத்தவங்கள மாதிரி ரிக்ஷா ஓட்டி பழைக்க வேண்டியதில்லை. ரவி, நான் ரிக்ஷா ஓட்டதை சுட்டி காட்டி என் மனசை புண்படுத்திதான் நீ நினைக்கிற. அதை நான் கேவலமா நினைச்சாதான் என் மனசு புண்படும். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தனா எங்க அம்மாவை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாம படிக்கணுங்கிறதுக்காக ரிக்ஷா ஓட்டினப்பா. வசதி இல்லாத மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறது கேவலம் இல்ல, அது படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பெற்றோருடைய சிரமத்தையும் கொஞ்சம் குறைச்சாப்புல இருக்கும். வறுமையான குடும்பத்துல பிறந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். கரும்புறவு கூட வாங்க காசு இல்லாம கதவுல எழுதி படிச்சாரு. மேலும் படிக்கணுங்கிற ஆசையில பல பண்ணைகளை கூலி வேலை செய்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு படிச்சு முன்னேறி அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா வந்தார். இந்திய மண்ணிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆற்றுக்கு அக்கறையில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒரணா கொடுத்து ஓடத்திலே போக கதி இல்லாம புஸ்தகத்தை தலையில வச்சுக்கிட்டு தண்ணீரை நீந்தி போய் படிச்சு முன்னேறி நமது இந்தியாவுக்கே பிரதம மந்திரியா வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலே வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்திலே வறுமையான குடும்பத்திலே பிறந்த அண்ணா பள்ளிக்கூடம் பக்கத்திலே இல்லாத காரணத்தால் 10 மைல் நடந்தே போய் எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொறுப்புணர்ச்சியோடு படித்தார். அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகமே இருகரம் குப்பி வரவேற்ற இந்தியாவின் முதல் குடிமகன் பேரறிஞர் அண்ணாதான். அது அழைப்பு கொடுத்தது அவரது அந்தஸ்துக்காகவா? இல்லை, அறிவுக்காக. இப்படிப்பட்ட அறிஞர்களை போல அக்கறையோட படிச்சு முன்னேற நினைக்கணும். லெக்சரர் சார், தனிப்பட்ட கட்சி தலைவர்களை பத்தி மாணவர்கள் மத்தியில பேசி அரசியலை புகுத்த நினைக்கிறது தப்பா இல்லையான்னு கேட்கிறேன். மாணவர்கள் அரசியல் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதுல தப்பு இல்ல. அவங்க அதுல ஈடுபடுறதுதான் தப்பு. அத்தனை பேருக்கு முன்னாலே நம்ம எல்லாம் எப்படி அவமானப்படுத்திட்டான் பாத்தியா? அவன் நம்ம மட்டும் இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். நேத்து வர நம்ம கூட படிச்ச பையன் அவன் லெக்சரர், நாம அவனுக்கு ஸ்டூடெண்டா? சீச்சி, இப்படி அவமானப்படுறதுக்கு பதிலா பேசாம நம்ம ஹாஸ்டல்ல ஒரு இட்லி சாப்பிட்டு செத்து போயிடலாம்டா. போடா, இந்த பயலுக்கு பயந்து நாமெல்லாம் செத்து போயிட்டா இந்த நாட்டுல ஹிப்பி நாகரிகத்தை எவன்டா பரப்புறது? ரவி, இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நாளையில இருந்து நம்ம பண்ற கலாட்டாவில இந்த கதிரேசம் பையன் சொல்லாம கொள்ளாம காலேஜை விட்டு ஓடல. என் பேர் ரவி இல்லடா. உங்க பையனை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன், ஆனா அவன் இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னையா சொல்றீங்க? பையனை படிக்க வச்ச மாத்திரம் பத்தாதும்மா, பண்போட நடந்துக்கவும் கத்து கொடுக்கணும். ஐயா, என் புள்ள என்னைக்குமே பாத தவறி போக மாட்டானுங்களே. போயிட்டானே, பெத்த தகப்பனே எதிர்த்து பேசுற அளவுக்கு என் பொண்ணுக்கு உன் பையன் கத்து கொடுத்துட்டான். அவங்க ஒருத்தர் விரும்புறாங்களா? என் பொண்ணே என்கிட்ட சொல்ற, ரொம்ப நல்லா இருக்குல்ல இது? தப்புதாங்க. என் புள்ள இப்படி ஒழுக்கம் தவறி நடப்பான்னு நான் நினைக்கலைங்க. உங்க குடும்ப கௌரவத்துக்கு அவமானத்தை உண்டு பண்ண நினைச்ச அவனை இப்பவே நான் கண்டிக்கிறேங்க. இனிமே உயிருள்ள வரைக்கும் என் புள்ள உங்க மகனை சந்திக்க மாட்டான். இதுக்கு நான் உறுதி கொடுக்கிறேங்க. இப்படி ஒரு தவறு நடந்து போறதுக்கு மன்னிச்சிடுங்க. இல்லம்மா, இதுதான் ஒரு தாய் செய்யற கடமையா? இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு அனுப்புறேன்னா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவமானம் உனக்கு இல்லம்மா. பெண்ணை பெத்தவன்னா வெளியே தலை தூக்கி நடக்க முடியுமா? அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து என் பொண்ணை உன் பையனுக்கு நிச்சயம் செய்து கல்யாணத்தையும் முடிக்கலாம்னு பார்த்தா இங்க என்னடா பொண்ணையும் பையனையும் பிரிச்சு வைக்கிறேன்னு சொல்றிய? ஐயா, அம்மா அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப அவசரப்படுறாரு. நாள் நல்லா இருந்தா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏம்மா பேசாம இருக்க? ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலீங்க. உங்க அந்தஸ்துங்க, ஏன் அந்தஸ்துங்க? அம்மா, அந்தஸ்துங்கிறது பணத்தினால இல்லம்மா, குணத்தினாலதான். சாதாரண மாணவனா தெருவிளக்குல படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு கல்லூரியில் லெக்சரரா வேலை செய்யற வரைக்கும் கதிரேசன் எனக்கு நல்லா தெரியுமா. அவருடைய குணம் எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். கதிரேசனைத்தான் நான் விரும்புறேன்னு என் மகன் சொன்ன உடனே எனக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை கூட்டு வர சொன்னேன். அம்மா அம்மா, சரஸ்வதியும் லட்சுமியும் ஒண்ணு சேர்ந்து கதவை தட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டம். ஐயா சேர்த்து விடுறேங்கிறாரு. இந்த நேரத்துல சரின்னு சொல்லலன்னா எப்படிமா? சொல்லுங்கம்மா. என் பிள்ளைய உங்க மருமகன் ஆக்கிக்கிறதுல எனக்கு சம்மதம் தாங்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். என்னம்மா சொல்லு? என் புள்ளை IAS பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாங்க. சரிம்மா.
கல்யாணத்துக்கு சம்மதம் நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம். அப்போ என் கல்யாணம் என்ன கேட்டா கதிரேசரை கேளு. கதிரேசா பாஸ் பண்றா. ரவி, மாணவர்கள் குருவை தெய்வமா நினைச்ச காலம் மலையேறி போச்சுப்பா. நீ எங்களை தெய்வமா நினைக்க வேண்டாம், உன்னை போல ஒரு மனுஷனா நினைச்சு மதிப்பு கொடுத்தா போதும். நீ அவர்கிட்ட எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்ட தெரியுமா? வாத்தியாருங்கெல்லாம் தனி இனம் இல்லப்பா, அவங்களும் உன்னை போல ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்தவங்க தான், அதை மறந்துடாது. பாருங்க, உங்க ஃப்ரெண்டை கொண்டு போய் ஜாக்கிரதையா ஹாஸ்டல்ல விட்டுருங்க. இது வரைக்கும் எங்க ஃப்ரெண்டு தான் சார். ஆனா இன்னைக்கு வாத்தியாரே கை நீட்டு அடிச்ச அளவுக்கு பெரிய ஆளாயிட்டான். இவன் எங்க ஃப்ரெண்டு கிடையாது சார். நாங்க ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம். வாங்கடா போறோம். ரவி, நான் உன்னை கூட்டு போறேன். எனக்கு ஹாஸ்டலுக்கு போக வழி தெரியும். உங்க மகன் ரவி செஞ்சது மன்னிக்கக்கூடிய குற்றம் இல்ல. இதுக்கப்புறமும் இவனை நாங்க காலேஜ்ல வச்சிருந்தா இருக்கிற மற்ற மாணவர்களும் கெட்டு போயிடுவாங்க, காலேஜுக்கும் கெட்ட பேர் வந்துடும். அதனால இவனை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி போர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இத சொல்றதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன். என் மகன் நல்லா படிச்சு எங்க நம்மளை விட முன்னுக்கு வந்துருவானு நினைச்சு அந்த கதிரேசன் பையன் இல்லாததையும் பொல்லாததையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கான் சார். சார், அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். இங்க பாருங்க, நம்ம திருத்திக்கிட்ட பிறகுதான் நாம அடுத்தவங்களை குறை சொல்லணும். முதல்ல உங்க பையனை திருத்துங்க, கூட்டிட்டு போங்க. டேய் ரவி, பணம் கிடைக்கட்டும்டா. பணம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? அந்த பையன் கதிரேசனுக்கு முன்னாடி நீயும் படிச்சு ஒரு பட்டதாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரே கவலை தான்டா எனக்கு. அப்பா, நான் பிரைவேட்டா படிச்சு அந்த பிஏங்கிற பட்டத்தை வாங்கினாதான்ப்பா நம்ம ஊர் மண்ணில் அடி எடுத்து வைப்பேன். இல்லாட்டி இந்த ஹோட்டல்லயே நிரந்தரமா தங்கிடுறப்பா. ஏ ரவி, இப்பதான்டா நீ என் மக மாதிரி பேசுற. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாத. நீ படிச்சுக்கிட்டே இரு. இந்த பணம். அப்பா, இந்த பணம் செலவழிஞ்சு போனா அதுக்கப்புறம் என்னப்பா பண்றது? உங்களுக்கு இந்த ஹோட்டல் ஓனர் தெரிஞ்சவர் தானே? எதுக்காக கேக்குறேன்? அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கப்பா. அவன் சமயத்துக்கு பணம் தேவைன்னா கடன் வாங்கிக்கலாம்ல. அட போடா போடா, கிறுக்கு பேமான. அவன்கிட்ட எதையாவது வாங்கி ஏமானத்தை வாங்கிடாத. உனக்கு தேவை இருக்கும் போது கடதாசி அனுப்பிடா, பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்புறத டிஎம் அனுப்புங்கப்பா. டேய், என்னால பணம் தான் அனுப்ப முடியும். உனக்காக நானே படிச்சு நானே பரீட்சை எழுத முடியாதா? பார்த்து நடந்துக்க. நீங்க விட்டுருங்கப்பா. என்ன விட்டுருங்க? பணத்தை அனுப்பி வைங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சரி.